الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் இஷாவுடைய தொழுகையை தொடர்ந்து இடம்பெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்கள் சம்பந்தமான அந்த தொடரிலே சென்ற வாரம் மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களில் 7வது அடையாளமாகிய துருக்குகளுடன் இடம்பெற்ற யுத்தம் சம்பந்தமாக பார்த்தோம். துருக்கென்றால் அவர்களுக்குள் நாடப்படக்கூடியவர்கள் தாத்தாரிகள், மொங்கோலியர்கள் என்ற விடயத்தை பார்த்தோம். இன்றைய தினம் மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களில் 8வது அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மறுமை நாளுடைய அடையாளம் என்று தெரிவிக்கப்பட்ட 8வது அடையாளம் சிஃபீனுடைய யுத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் காஃபிர்களுக்கும் அல்லது இஸ்லாமியர்கள் அவர்களுக்குள்ளேயே யுத்தங்களில் ஈடுபட்டு கொள்வது மறுமை நாளுடைய அடையாளங்களில் நின்றும் உள்ள ஒன்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். அவற்றில் நின்றும் உள்ளதுதான் சிஃபீனுடைய யுத்தம். இந்த யுத்தம் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலைக்கு பின்னால் ஹிஜ்ரி 36 இடம்பெற்ற யுத்தம். இந்த யுத்தம் மறுமை நாளுடைய அடையாளங்களில் நின்றும் உள்ளது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் குறிப்பிட்டுள்ளார். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அறிவிப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டுள்ளாங்க, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தக்ததில ஃபிஅதானி அதீமதானி யகூனு பைனஹுமா மக்தலத்துன் அதீமத்துன். இது பெரும் குழுக்களிடையே பெரும் போர் ஏற்பட்டு அவை ஒன்றோடொன்றோ சண்டையிட்டு கொள்ளாதவரை மறுமை நாள் வராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு தொடர்ந்தும் சொன்னாங்க, வதஅவாஹுமா வாஹிதத்துன். அவ்விரு குழுக்கள் முன்வைக்கும் வாதமும் ஒன்றாகவே இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்ட இந்த செய்தி புகாரி, முஸ்லிம் ஆகிய கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த யுத்தம் இடம்பெற்றதற்கு பிரதானமான ஒரு காரணம் இருக்கிறது. ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உடனடியாக ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களை பழிக்கு பழி எடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிந்தனை இவருடைய சிந்தனையை விட்டும் சற்று வித்தியாசமானதாக இருந்தது. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் குழப்பங்களும் பிரச்சனைகளும் தற்பொழுது இடம்பெற்று கொண்டு இருக்கின்றன. எனவே இந்த விடயங்கள் சற்று அமைதி பெறட்டும். அமைதியாகி நாடு ஒரு ஸ்தீரணமான ஒரு சூழ்நிலைக்கு வந்ததன் பின்னால் கிசாஸ் நாம் எடுப்போம் என்ற சிந்தனையில் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கிசாஸ் எடுக்க மாட்டோம் என்று அவங்க சொல்லவும் இல்லை, அவங்க இந்த கூற்றுக்கும் அவங்க வாபஸ் வாங்கவும் இல்லை. கிசாஸ் எடுக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களாக இருந்தார்கள். என்றாலும் தற்பொழுதல்ல, நாடு ஒரு ஸ்தீரணமான நிலைக்கு வந்ததன் பின்னால் கிசாஸ் எடுப்போம் என்ற அதாவது சிந்தனையில் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நேரத்தில் பிரச்சனை என்னென்றா, சுருக்கம் என்னென்றா, ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக கிசாஸ் பழிக்கு பழி எடுக்க வேண்டும் என்று விரும்பினாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாடு ஸ்தீரணமான நிலைக்கு வந்ததன் பின்னால் கிசாஸை நாம் தாமதமாக ஆக்குவோம் என்ற நிலப்பாட்டில் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நேரத்தில் 2 சாராரும் சஹாபாக்கள், 2 பேரும் சஹாபாக்கள், 2 பேரும் மிக முக்கியமான நபித்தோழர்கள். நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறோம், உறுதி கொண்டிருக்கிறோம்.
நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பின்னால் உலகத்தில் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்புகளில் மிக சிறந்தவர்கள் நபித்தோழர்கள் என்று நாங்கள் அனைவரும் அதாவது உறுதி கொண்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். என்றாலும் இந்த இடத்துல இந்த நபித்தோழர்கள் ஆகிய இரு குழுக்களுக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த யுத்தத்தில் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் என்பவர்கள் மனிதர்கள், அவர்கள் நபிமார்கள் கிடையாது. அவர்கள் பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் கிடையாது. எவ்வாறு ஏனைய மனிதர்கள் மூலம் இஜ்திஹாதாத்கள், அதேமாய் தவறுகள், வாதாட்டங்கள், அதே போன்றோ யுத்தங்கள் இடம்பெறுமோ அதே போன்றோ சஹாபாக்கள் மூலமும் இவைகள் இடம்பெறும். ஏன்? அவர்கள் மனிதர்கள், நபிமார்கள் அல்ல. எனவே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்த அனைவரும் ஒன்றுபட்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் என்பவர்கள் மனிதர்களில் மிக சிறந்தவர்கள், நல்லவர்கள். அவர்கள் மனிதர்களில் மிக சீர்திருத்தம் உடையவர்கள். மேலும் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டலுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். எனவே இந்த நபித்தோழர்களுக்கு இடையில் இடம்பெற்ற இந்த சண்டையுடைய விடயத்தில், இந்த யுத்தத்துடைய விடயத்தில் நாம் மௌனத்தை கடைபிடிப்பது அவசியம். அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த முரண்பாட்டுடைய விடயத்தில் நாம் எதையும் பேசாமல் மௌனத்தை கடைபிடிப்பது அவசியம் என்ற கருத்தை அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்த அறிஞர்கள் அனைவர்களும் இந்த நடுநிலையான ஒரு கருத்தை குறிப்பிட்டுள்ளனர். இந்த இடத்துல ஒரு கேள்வி எழும்புதோ, இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான், இரு பெரும் குழுக்களுக்கிடையே பெரும் போர் ஏற்பட்டு அவை ஒன்றோடொன்று சண்டையிட்டு கொள்ளாத வர மறுமை நாள் வராதென்று சமுதாயம் சொல்லியிருக்கிறது. தற்காலத்தில் எழும்பக்கூடிய ஒரு கேள்விதான் என்று உக்ரைன், ரஷ்யா 2 நாடுகளுக்கும் இடையில் யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டதை இந்த 2 நாட்டுக்கும் இடையில் இடம்பெறக்கூடிய இந்த யுத்தத்துக்கு சுமத்தாட்ட முடியுமாண்டா சுமத்தாட்ட முடியாது. அதுக்கு சில நியாயங்கள் இருக்கின்றன. முதலாவது நியாயம், மார்க்கத்தை மிக நன்கு அறிந்த தேர்ச்சி பெற்ற அறிஞர்கள், இந்த ஹதீஸுக்கு விரிவுரை செய்யக்கூடிய விரிவுரையாளர்கள் அனைவரும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டதை கொண்டு நாடப்படக்கூடியவர்கள் யார் என்றால் ஹஸரத் அலி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய 2 பெருக்குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற யுத்தம் தான் நாடப்படுவதை தவிர வேறு யாரும் நாடப்பட மாட்டார்கள் என்று மார்க்க அறிஞர்கள், அதிலும் விசேஷமாக தேர்ச்சி பெற்ற அறிஞர்கள், ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. எனவே உக்ரைன், ரஷ்யா ஆகிய 2 நாடுகளுக்கும் இடையில் இடம்பெறக்கூடிய யுத்தத்தை இந்த ஹதீஸை வைத்து இந்த ஹதீஸை சுமத்தாக்க முடியாது. இந்த 2 பேரும் இஸ்லாமியர்கள், 2 குழுக்களும் இஸ்லாமியர்கள். இருவருடைய வாதாட்டமும் ஒன்றாகத்தான் இருந்தது. அனைவரும் ஈமான்தாரிகளாக, இறை கோட்பாட்டுடையவர்களாக, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பியவர்களாக இருந்தார்கள். இருவருடைய வாதாட்டமும் ஒன்றாக இருந்தது. 2 குழுக்களும் ஹக்கை நாடித்தான் யுத்தத்தில் ஈடுபட்டார்கள், சத்தியத்தை நாடி யுத்தத்தில் ஈடுபட்டார்கள். எனவே இந்த இடத்துல ரஷ்யா, உக்ரைன் ஆகிய இடங்களில் 2 நாட்டுக்கும் இடையில் இடம்பெறக்கூடிய யுத்தம் இது மறுமை நாளுடைய அடையாளம் என்று எந்த ஒரு ஹதீஸிலும் குறிப்பாக தெளிவாக குறிப்பிடப்படவும் இல்லை. இரண்டாவது விஷயம், அவ்வாறென்றால் இதற்கு முன்னால் மிகப்பெரும் 2 குழுக்களுக்கிடையில், மிகப்பெரும் குழுக்களுக்கிடையில் யுத்தங்கள் இடம்பெற்றிருக்கின்றன உலகத்தில். முதலாவது உலக மகா யுத்தம் இடம்பெற்றது, பெரிய குழு. இரண்டாவது உலக மகா யுத்தம் இடம்பெற்றது. இதே போன்று வரலாற்று நடுகிலும் பெரும் குழுக்களுக்கிடையில் யுத்தங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இவைகள் ஒன்றுமே மறுமை நாளுடைய அடையாளமாக இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட இதுளுக்கு உள்வாங்கப்பட மாட்டாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் 2 பெருக்குழுக்கள் என்று சொல்லிவிட்டு இறுதியாக சொல்லி முடித்திருக்கிறாங்க, வதஅவாஹுமா வாஹிதா, அவ்விருவருடைய வாதாட்டம், அவ்விருவரும் முன்வைக்கும் வாதமும் ஒன்றாகவே இருக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன? அவங்க அனைவர்களும் ஈமான்தாரிகளாக இருப்பார்கள்.
அல்லாஹ்வை அதாவது அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பியவர்களாக இருப்பார்கள். எனவே இருவருடைய வாதாட்டமும் ஒன்றாக இருக்கின்றது. இருவரும் ஹக்கை நாடி யுத்தத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த இடத்துல உக்ரைன் ரஷ்யா அந்த நாடு நாடப்பட மாட்டாது. இந்த இடத்தில் நாடப்படக்கூடிய இந்த ஹதீஸுக்கு கீழால் தேர்ச்சி பெற்ற அறிஞர்கள், அதே மாதிரி ஹதீஸ்களை விரிவுரையாளர்கள் குறிப்பிட்டதை போன்றோ ஹஸரத் அலி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவருக்கும் இடையில் இடம்பெற்ற யுத்தம் தான் இந்த இடத்தில் நாடப்படுகின்றது. எனவே இந்த இருவருக்கும் இடையில் இடம்பெற்ற ஹிஜ்ரி 36 இடம்பெற்ற இந்த யுத்தம் மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களில் ஒன்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்ட இந்த அடையாளம் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நான் நம்ப வேண்டும். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவர்களை பற்றியோ ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்களை பற்றியோ நாம் யாரும் பேசுவதற்கு முடியாது. நாம் யாரும் பேசுவதற்கு அருகதையற்றவர்கள். 2 பேரும் நபித்தோழர்கள், 2 பேரும் ரலியல்லாஹு அன்ஹு என்ற பட்டத்தை பெற்றவர்கள். எனவே இவர்களுடைய விடயத்தில் மௌனத்தை கடைபிடிப்பது அவசியம். எனவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு இந்த இடத்தில் என்னை உங்களை ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை மறுமை நாளில் அல் ஃபிர்தௌஸுல் அலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த உயர்ந்த சுவனபதியிலே அல் ஹபீப் அல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒன்று சேர்ப்பானாக என்று வேண்டி முடித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை இஷாவுடைய தொழுகையை தொடர்ந்து மறுமை நாளுடைய சிறிய அடையாளங்களில் 9வது அடையாளத்தை பார்ப்போம். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم.